ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு இனி ஒரு புது வீடியோ. இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது டிஎன்இஏ 2024 இன்ஜினியரிங் கவுன்சிலிங் இருக்கு இல்லையா? ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ரவுண்ட் 1 கவுன்சிலிங்கோட டே 9 அப்படின்னு கூட சொல்லலாம். சரிங்களா? ஸோ அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மிக மிக முக்கியமான ஒரு சில விஷயத்த எல்லாத்தையும் நான் வந்து இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் ஃபார் ரவுண்ட் 2 அண்ட் ரவுண்ட் 3 மாணவர்கள். ஸோ வீடியோ முழுமைக்கு பாருங்க. வீடியோ கால் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ அதாவது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அதாவது என்ன சொல்றது ரவுண்ட் 1 மாணவர்கள் இருக்கீங்க இல்லையா? அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நாளைக்கு ஒரு நாள் மட்டும் தான் டைம் இருக்கு. இன்னைக்கு அந்த நாளைக்கு மட்டும், நாளைக்கு சாயங்காலம் 5 மணி வரைக்கும் தான் டைம் இருக்கு. நீங்க வந்துட்டு காலேஜஸ்ல அட்மிஷன்ஸ் மேக் பண்ணணும். யாரு அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்த கேண்டிடேட்ஸ் அண்ட் அக்செப்ட் அண்ட் அப்போர்ட் கொடுத்த கேண்டிடேட்ஸ் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் எடுத்துட்டு டிஎஃப்சில போய் ரிப்போர்ட் பண்ணணும். சரிங்களா? ஸோ அதை மறந்துடாம செஞ்சிருங்க. இல்ல அப்படின்னா உங்களோட சீட்ஸ் வந்து வேகன்சி அறிவிச்சிடும். ஸோ அண்ட் அதாவது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான அண்ட் ஒரு ஹாப்பியான நியூஸ்னு கூட சொல்லலாம். ஸோ ரவுண்ட் 2 அண்ட் ரவுண்ட் 3 மாணவர்கள் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா நிறைய மாணவர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதாவது கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வாங்கியிருக்காங்க, ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் வாங்கியிருக்காங்க. அண்ட் நிறைய மாணவர்கள் சாய்ஸ் பண்ணவே இல்லை. கிட்டத்தட்ட 4000 மாணவர்கள், 4000 சீட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு இப்போ வேக்கண்டா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதாவது ரவுண்ட் 1ல வேக்கண்டா இருக்கு. சரிங்களா? ரவுண்ட் 1ல நம்பக்கூடிய சீட்ஸ் வந்துட்டு 4000 சீட்ஸ் வந்து வேக்கண்டா இருக்கு. அது மேபி வந்துட்டு சிஎஸ்சி, இசிஇ அண்ட் ஐடிஏ, டிஎஸ்ஏ, எம்எல், ட்ரிபிள் இ ஆல் சார்ட் ஆஃப் திங்ஸ் அதில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. அதனால என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ரவுண்ட் 2 அண்ட் ரவுண்ட் 3 மாணவர்களுக்கு டாப் காலேஜஸ்ல சீட்ஸ் இருக்கு. சரி, இதுதான் வந்துட்டு மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது நம்ம இதெல்லாம் வச்சு பார்க்க, அதாவது நம்பர் ஆஃப் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் பாருங்க 26,678 பேர். பட் நம்பர் ஆஃப் கேண்டிடேட் சாய்ஸ்ஃபுல் பண்ணது பாருங்க 22,699 பேர். ஸோ அதனால இது வந்துட்டு ஒரு ஷாக்கான ஒரு நியூஸ்னு கூட சொல்லலாம். ஸோ சாய்ஸ்ஃபுல் பண்ணது இவ்வளவுதான் பண்ணியிருக்காங்க. அதுல 1000 இது வந்து குறைஞ்சதா வந்து பாத்தீங்க அப்படின்னா டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் அப்படின்றது ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அதனால என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கான சீட் வேகன்சிஸ் இருக்கு. டாப் காலேஜஸ்லயுமே ரவுண்ட் 2 மாணவர்களுக்கு சீட்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நான் ப்ரீவியஸ் வீடியோலயும் இதை தான் பேசியிருந்தேன். சரிங்களா? அண்ட் ரொம்ப ரொம்ப ஒரு ஹாப்பியான நியூஸ் அப்படின்னு சொல்லலாம் ரவுண்ட் 2 மாணவர்களுக்கு எஸ்பெஷலா. அண்ட் அது வந்து பாத்தீங்க அகாடமிக்ல ஜென்ரல் மட்டும் கிடையாது, கவர்மெண்ட்லயுமே அதேதான். கவர்மெண்ட் 7.5லுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுதான் நடந்திருக்கு. நம்பர் ஆஃப் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் பாருங்க 1406 பேர். பட் கேண்டிடேட் சாய்ஸ்ஃபுல் பண்ணவங்க 1250 பேர். டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் பாருங்க கிட்டத்தட்ட ஒரு 9 மெம்பர்ஸ் தவிர மீதி எல்லாத்துக்குமே வந்து டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் அப்படின்றது கொடுத்துட்டாங்க. அண்ட் இந்த இடத்துல மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன். நிறைய பேருக்கு அலாட்மெண்ட் வந்துட்டு வரல. சாய்ஸ்ஃபுல் பண்ணதுல ஏன் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா 1000 பேர் வந்து 1200 பேர் வந்து ஏன் டிக்ரீஸ் ஆயிருக்காங்க அப்படின்னா டியூ டு லோ சாய்ஸஸ் அண்ட் மினிமம் சாய்ஸஸ். அதை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அண்ட் அதனாலதான் வந்துட்டு திரும்ப திரும்ப சொல்றோம், சாய்ஸ் லிஸ்ட் அப்படின்றது ஹெவியா இருக்கணும். இது வந்துட்டு உங்களுக்கு ரேங்க் ரிலீஸ் ஆச்சு இல்லையா? அன்னையில இருந்து உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. சரிங்களா? ஜூலை 10ல இருந்து உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் ஆனதுல இருந்து உங்களோட சாய்ஸ் லிஸ்ட் ஹெவியா இருக்கணும், உங்களோட சாய்ஸ் லிஸ்ட் ஹெவியா இருக்கணும் திரும்ப 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 சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் இதை வந்து கொஞ்சம் பாத்துக்கோங்க. அண்ட் அடுத்ததா வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட், டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் எல்லாமே வந்துட்டு பாருங்க. அனதர் ஒரு திங் வந்து பாருங்க 10,000 பேர், சரிங்களா? 10,890 பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் வாங்கியிருக்காங்க. அண்ட் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் மீன்ஸ் விச் இஸ் அப்வர்ட். சரிங்களா? அவங்க வந்து பாருங்க 6,870 பேர் அப்வர்ட் வாங்கியிருக்காங்க. நான் இந்த இடத்துல என்ன சொல்ல வரேன் அப்படின்னா அகாடமிக் ஜென்ரல் அல்லது கவர்மெண்ட் 7.5 இருக்கட்டும், ஒரு half ஆஃப் த பெர்சன்டேஜ் வந்து பாத்தீங்க அப்படின்னா டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்ஸ் வந்துட்டு வாங்கியிருக்காங்க. அதாவது அப்வர்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். நிறைய மாணவர்கள் அப்வர்டு கொடுக்கறதுக்கான இது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா நம்ம என்னதான் சொல்லியிருந்தாலுமே கூட போட்டி கொஞ்சம் அதிகமா இருக்கு, ஸோ அப்வர்டு கொஞ்சம் தவிர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து சஜஸ்ட் பண்ணியிருந்தோம் பர்சனலா ஒரு சிலருக்கு. அண்ட் ஒரு சிலர் வந்துட்டு அதை அக்செப்ட் பண்ணி ஜாயின் கொடுத்துருந்தாங்க. ஏன்னா டாப் காலேஜஸ்ல நான் திரும்ப திரும்ப சொல்றேன், டாப் காலேஜஸ்ல ட்ரிபிள் இ படிக்கிறதும் மெக்கானிக்கல் படிக்கிறதோ அதுவே வந்துட்டு ஒரு டயர் 2 டயர் 3 காலேஜஸ்ல நீங்க வந்துட்டு சிஎஸ்சி, இசிஇ இந்த செட் ஆஃப் திங்ஸ் படிக்கிறதும் த சேம். சரிங்களா? நீங்க உங்களோட ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கிறதுல மட்டும்தான் இன்ஜினியரிங் அப்படின்றது டோட்டலா இருக்கு. ஸோ அதனால இந்த கொஞ்சம் வந்து பாத்துக்கோங்க. சரிங்களா? அடுத்ததா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒகேஷனல் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரே ஒரு ரவுண்ட் தான். சரிங்களா? உங்க ஒரு ரவுண்ட் வந்து கவுன்சிலிங் அப்படின்றது முடிய போகுது கிட்டத்தட்ட. சரிங்களா? அண்ட் அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா மோஸ்ட் ப்ராபப்லி எல்லாருமே இது பண்ணிருக்காங்க. அதாவது எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் வருங்க. அதாவது ஒகேஷனல்ல ஜென்ரல் பொறுத்த வரைக்கும் 2272 பேர். ஆனா வந்து சாய்ஸ்ஃபுல் பண்ணது பாருங்க 1530 பேர் தான் சாய்ஸ்ஃபுல் பண்ணிருக்காங்க. அதுல டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வாங்கினது 1300 பேர். ஸோ டிக்ரீஸ் ஆயிட்டே வருது. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 900 மெம்பர்ஸ் கிட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணி அலாட்மெண்ட் வாங்கல அப்படின்னு சொல்லலாம் இது. சரிங்களா? அது வந்துட்டு ஒகேஷனல் ஜென்ரல் அண்ட் ஒகேஷனல் 7.5 பொறுத்த வரைக்கும்
உங்களுக்கு இதுலயுமே அப்படிதான் இருக்கு. கிட்டத்தட்ட 200 மாணவர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சாய்ஸ்ஃபுல் பண்ணி அண்ட் ஒரு சிலருக்கு அலாட்மெண்ட் வராம இந்த சார்ட் ஆஃப் திங்ஸ்லாம் வந்துட்டு இதுல நடந்திருக்கு. பட் எனிவே உங்களுக்கு வந்துட்டு ஒரே ஒரு ரவுண்ட் கவுன்சிலிங் தான் இருக்கு அப்படின்றதுனால அந்த அளவுக்கு எந்த விதமான எஃபெக்ட்ஸுமே கிடையாது. பட் எனிவே இதை வந்துட்டு கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அண்ட் ரவுண்ட் 2 ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ரவுண்ட் 3 ஸ்டூடெண்ட்ஸ் கைண்ட்லி நான் சொல்லக்கூடியது என்னன்னா சாய்ஸ் லிஸ்ட்டை ஹெவி பண்ணுங்க. எந்த ஒரு மாணவரும் வந்துட்டு அலாட்மெண்ட் வரல, சாய்ஸ்ஃபுல் பண்ணி அலாட்மெண்ட் வரல அப்படின்ற ஒரு இதுல இருக்கக்கூடாது. ஏன்னா சாய்ஸ்ஃபுல் பண்ணியிருக்காங்க. 22,699 பேர் சாய்ஸ்ஃபுல் பண்ணியிருக்காங்க. ஆனா 21,408 பேருக்கு தான் வந்துட்டு அலாட்மெண்ட் வந்திருக்கு. கிட்டத்தட்ட 1,200 பேருக்கு அந்த இடத்துல வரல. அப்போ என்ன பண்ணணும், நாம வந்து நம்ம சாய்ஸ் லிஸ்ட்டை ஹெவி பண்ணணும். இது மூலியமாவது நீங்க தெரிஞ்சுட்டு உங்க சாய்ஸஸ் வந்து இன்னும் கொஞ்சம் கூட்டுங்க. ஒரு 100 150 சாய்ஸஸ் வைக்கிறதுல தப்பே கிடையாது. ஒரு மாணவருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 60வது காலேஜ் கேபிஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜில, அதாவது 2764 அதோட கவுன்சிலிங் கோடு, அதுல ஐடி கிடைச்சிருக்கு. பட் அதாவது 60 காலேஜஸ் தாண்டி தான் உங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கு. அதனால ஒரு 150 சாய்ஸஸ் 200 சாய்ஸஸ் வைக்கிறதுல தப்பே கிடையாது. யூ ஹேவ் 3 days டைம், ரைட்? ஸோ அந்த 3 days டைம்ல நீங்க உடனே வந்துட்டு சாய்ஸ் ஃபில் பண்ணிட்டு உடனே சாய்ஸ் லாக் பண்றதை அவாய்ட் பண்ணிக்கிட்டு நீங்க வந்துட்டு கொஞ்சம் சாய்ஸ் லிஸ்ட்டை ஹெவி பண்ணுங்க. சரிங்களா? வீடியோ அவ்வளவுதான். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஆல் தி பெஸ்ட் ஃபார் எ பெட்டர் ஃபியூச்சர். தேங்க்யூ.